ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு குண்டா இருக்கா அப்படின்றதுக்காக அவளை வந்துட்டு வாழவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க எதற்கு இவ எப்படி வாழ்ந்து காட்டுறா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே வந்துட்டு அந்த ஹை பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்க புண்ணியத்துல இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ சஜஷன் ஆகும். ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவளோட பேரு வந்து ஷென். இவ வந்துட்டு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தான். அதே நேரத்துக்கு பக்கத்துல இருக்கான் இல்லையா, இவன் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் வளர்ந்தவன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலியில் இவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவும் பண்ணியிருக்காங்க. இவனோட பேர் வந்து குவென். நம்ம ஹீரோயினுக்கும் இவனை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து பயங்கரமா லவ்வும் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம ஹீரோயினோட 25வது பர்த்டே. அதுக்கு நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், வா என் கூட அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டி ஹீரோயினை கூட்டிட்டு போறான். பார்த்தா அங்க பூரா வந்து குவென்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு கேரக்டர் நம்மளுக்கு காட்டுறாங்க. இவ தான் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர். அவளோட பேர் வந்து சூ. இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரே இடத்துல தான் கிளப்ல இருக்காங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக. ஆனா சூக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் சுத்தமாவே செட் ஆகாது. இவ எதுக்காக இங்க இருக்கா அப்படின்னு தெரியல. கடைசியா வந்துட்டு அவன் எங்க கூட்டிட்டு வந்து ஹீரோயினை நிக்க வைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஒரு வெயிட் மிஷின் மேல நிக்க வைக்கிறான். பார்த்தா 150 கிலோ அப்படின்னு சொல்லி காட்டுது. எல்லாரும் பார்த்து அப்படியே சைலண்டா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே பன்னி வேற இருக்கு. பன்னி கத்துற சவுண்டு கேக்குது. என்னது இது, பன்னி கத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ நீ வேற எதனா சவுண்டு கேட்டு தப்பா நினைச்சிருப்ப, அப்படியெல்லாம் இல்ல, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கையை பிடிச்சி கீழே இறக்குறாங்க. அந்த பன்னியை கூப்பிட்டு அந்த வெயிட் மிஷின் மேல நிக்க வைக்கிறாங்க. பார்த்தா அது 110 கிலோ தான் வருது. அப்பனா ஹீரோயின் தான் வந்து பன்னியை விட வெயிட் அதிகமான எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இப்பதான் இவ கண்ணு திறந்து பாக்குறா. பார்த்துட்டு இவளுக்கு மனசே உடைஞ்சு போயிருதுக்கும், என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும் போது, என்ன நான் பண்ணிட்டேன், ஒன்னும் இல்ல, உன் வெயிட் என்ன, பன்னியோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் டவுட் வந்தது. அதுலேயும் வந்து சோக்கு தான் வந்து இந்த பெரிய டவுட்டாகவே இருந்தது ரொம்ப நாளா. அதனால தான் வந்து இன்னைக்கு அதை நான் கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு அவர் மேலே கோவப்படாத, ஜஸ்ட் வந்து நான் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதனால தான் அவர் வந்து இதை விளையாட்டாக பண்ணோம், இதெல்லாம் ஒரு ஃபன் தானே, இது என்ன பெரிய விஷயமா, இதுக்கு ஏன் சீரியஸ் ஆகுற அப்படின்னு சொல்கிறா. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா? நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், 2 வருஷமா லிவிங்ல இருக்கோம், என்னை இந்த மாதிரி கேவலப்படுத்துறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா ஹீரோயின். உடனே சூ என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இவன் இது வரைக்கும் உன்னை ஏன் தொடவே இல்லைன்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி செம்மையா ஸ்ட்ரக்சராக இருக்க ஒருத்தனுக்கு அவன் கூட இருக்க பொண்ணு வந்துட்டு இவ்வளோ கேவலமாக பண்ணி மாதிரி இல்லை, பண்ணியை விடவும் வெயிட் அதிகமாக இருந்தா எவனுக்காவது அவ கூட இருக்க பிடிக்குமா? அவன் ஜஸ்ட் ஏதோ பிஸ்னஸ்க்காக தான் உன்னை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டான், மற்றபடி உன் மேலே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கேற்ற மாதிரி இந்த குவென் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவன் சொல்கிறது எல்லாம் உண்மைதான், எனக்கு என்ன உன் மேலே லவ்வாக இருக்குது, உன்னை கட்டிக்கிறேன், இவளை வச்சுக்கிறேன், இவ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கண்ணெதிரிக்கே அவளுக்கு கிஸ் வேற கொடுக்குறான். ஜூ உடனே ஹீரோயின் பக்கத்தில் வந்து காது கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றா. அப்பதான் ஹீரோயின் திங்க் பண்ணி பாக்குறா. ஹீரோயினோட அப்பா வந்து இல்லீகலா ஒரு கனெக்ஷன் வச்சுட்டு இருந்திருக்காரு. அவங்களுக்கு பிறந்தவ தான் வந்துச்சு. அவளையும் இவங்க அம்மா கூட்டிட்டு வந்து போனா போது அப்படின்னு வளர்த்துக்கிட்டு இருந்தா, இவ என்னன்னா ஹீரோயினுக்கே வந்து சதி பண்ணிட்டு இருக்கா. அவ வந்ததுல இருந்து பல வருஷமா என்ன பண்ணிருக்கான்னா ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயின் சாப்பிடுற சாப்பாடு எல்லாத்துலயும் பன்னிக்கு வெயிட் போடுறதுக்காக சில பொருள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் ஃபுட்டில் கலந்து ஹீரோயினுக்கு கொடுத்துருந்துருக்கா. அது தெரியாமையே ஹீரோயினும் இதை சாப்பிட்ருந்துருக்கா. அதனால தான் இவ எவ்வளோ ட்ரை பண்ணியும் இவளோட வெயிட்டை குறைக்கவே முடியல. இவளுக்கும் வெயிட் குறையும், திடீர்னு உடனே வெயிட் ஏறிடும். இது என்னடா நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கா. இப்போ கடுப்பானவ அவ கழுத்தை பிடிச்சுன்னு இருக்கிறா. அடி பாவி, நாங்கள் என்னடி உனக்கு துரோகம் பண்ணோம், நானும் எங்கள் அம்மாவும் உனக்கு கூட நல்லது பண்ணணும்னு தான் நினச்சோம், ஆனால் இந்த மாதிரி எனக்கே வந்துட்டு துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி கத்திட்டு இருக்கா. இப்போதான் குவென் வந்து பார்க்குறான். பார்த்தவன் கடுப்பாயி டக்குன்னு பாட்டில் எடுத்து ஹீரோயின் மண்டையிலேயே அடிச்சிடறான். அந்த நிமிஷமே ஹீரோயினோட உயிர் போகுது.
இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்கேயே விழறா. ஆனா விழுந்தவ 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு திறக்கிறா. அதாவது இவங்க லிவிங்ல இருக்காங்க இல்லையா, அதுக்கும் முன்னாடியே ஆயிடுது. இப்போ அவளோட வீட்டுல தான் இருக்கா. நடந்ததெல்லாம் என்ன, உண்மையா இல்ல கனவா அப்படின்னு தெரியாமே முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பாசமா தங்கச்சி, அக்கா உனக்காக நான் சூப் வச்சிருக்கேன், இந்த சூப் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரா. வாடி என் சக்காலத்தி சக்காலத்தி, உனக்கு இருக்குடி இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ செல்லக்குட்டி எல்லா சூப்பும் நல்லா இருக்குன்னு எனக்கே செஞ்சு கொடுத்தா எப்படி, நீயும் கொஞ்சத்தை கூடிய அப்படின்னு அவ வாயில முக்கி எல்லாத்தையும் வாய்க்குள்ள ஊத்தி விட்டுறா. தப்பு பண்ணாதவ எதுக்கிட இந்த அளவுக்கு பதறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. இவ வாந்தி எடுக்கிறதுக்கு பதன்னு ஓடி போய் பாத்ரூம்ல கொயான்னு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்பதான் இவளுக்கு டவுட் வருது, ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குமோ நம்ம இத கலக்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இப்பதான் அவங்க அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல வந்துட்டு உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கமா அப்படின்னும் போது, அப்படியாமா கண்டிப்பா பண்ணிக்கிறேன், ஆனா மாப்பிள்ளைக்குவன் கிடையாது அப்படின்னு சொல்றா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா சொல்ற, சின்ன வயசுல இருந்து நீங்க ஒன்னா பழகிட்டு இருக்கீங்க, நீ தானே அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன. பட் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னோட முடிவு எதா இருந்தாலும் சரி அம்மா உனக்கு சப்போர்ட்டா எப்பயும் கூடியே இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏமா நம்ம 2 பேரோட ஃபேமிலியோட பிசினஸையும் மர்ஜ் பண்றதுக்காக தானே நீங்க வந்து இந்த கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்க, அது கண்டிப்பா நடக்கும். ஆனா வந்துட்டு நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. நைட்டு கம்பெனி பார்ட்டி ஒன்று நடக்குது. அதுக்கு ஹீரோயினே ரெடி ஆகி போறா. அங்கே பார்த்தா குவன், அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. டே அங்கே பார்த்தியாடா அன்னி பர் பண்ணிக்கு வெள்ளை ட்ரெஸ் மாட்டி விட்டா மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா அவ்வளோ கலாச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் கத்துறான், எதுக்காக நீ இங்கே வந்த, யாரை கேட்டு வந்த, இந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது, இதை போய் மாட்டிக்கிட்டு வந்து நிற்கிற, உனக்கு வெக்கமா இல்லை, நீ எவ்வளோ கேவலமாக இருக்க தெரியுமா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணி தொலைகிறேன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறமும் நான் போகிற இடத்துக்குலாம் ஏன் வர அப்படின்னு கத்துறான். பார்த்தா சூ இருக்கா இல்லையா, அவளுமே அங்க வந்திருக்கா. சூ இங்க வந்து என்ன டிராமா பண்ற அப்படின்னு பார்த்தா, அக்கா எனக்கு நல்லாவே தெரியும், எப்பயுமே வந்து இவன் எனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்த ரிங்க கேட்டுக்கிட்டே இருப்ப, இப்ப கூட நீ வந்து அதுக்காக தான் வந்திருக்கியோ, அவன் தான் உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொல்றானே, அப்புறமும் நீ நம்பவே இல்லையா, நான் எங்க நடுவுல வந்துருவணும்னு பயப்படுறியா, கண்டிப்பா நான் அவனை கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன், நீ கேட்டு இந்த ரிங்க நீயே வச்சுக்கோ அப்படின்னு இவ சீனெல்லாம் போட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்கு வரா. ஹீரோயின் அட போங்கடா, இவனை பாக்குறதுக்காடா நான் வந்தேன்ற மாதிரி திரும்பிக்கிறா. இருந்தாலும் வேணும்னே இவளே கால் தடுக்கிட்டா மாதிரியும் ஹீரோயின் தடுக்கி விட்டுட்டா மாதிரியும் அந்த ரிங்க தூக்கி ஸ்விம்மிங் பூல்ல போட்டுடுறா. இவன் வந்தவன் வேகமா வந்து ஹீரோயினை தானே திட்டுவான், அதை தான் பண்றான். உனக்கு அறிவில்ல, அது எவ்வளவு காஸ்ட்லியான ரிங் தெரியுமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இவளுக்கு வாங்கி கொடுத்தேன், அதை தூக்கி நீ வந்து தண்ணியில போட்டுட்ட, மரியாதையா அதை தேடி கொடு அப்படின்னு சொல்றான். போடி போ, தண்ணி எல்லாம் வெளியில வந்தாலும் பரவாயில்ல, போய் தேடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இவளை தள்ளுன்னு தள்ளுறான். தள்ளவா முடியும், ஹீரோயின் அசல்ட்ட ஒரு கையில தூக்கி உள்ள தண்ணியில கடாசிடுறா. போடா நாயே நீயே தேடி கொண்டு வா அப்படின்னு. ஹீரோயின் பண்ணதை பார்த்து எல்லாரும் ஷாக்கே ஆயிடுறாங்க. பார்த்தா இந்த பைத்தியக்காரனுக்கு சரியா நீச்சல் தெரியாது போல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே சூ என்ன சொல்றானா, ஐயோ யாருன்னா காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி காத்துறா. அது என்ன யாருன்னா தான் காப்பாத்தணுமா, நீ என்ன பண்ற, நீயே போய் காப்பாத்து போ அப்படின்னு சொல்லி அவளையும் பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டுறா. அந்த இடத்தையே ஒரு ரணகலமாக்கிடுறா ஹீரோயின். பொறுமையா 2 பேரும் உங்க ரொமான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த மோதிரத்தையும் தேடி எடுத்துக்கிட்டு மேல வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி அழகா அவ கிளம்பி போயிடுறா அங்க இருந்து. இப்பதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ வேற யாரும் கிடையாது, குவென் இருக்கான் இல்லையா, அவனோட அங்கிள் தான். ஆனா இவங்க 2 பேருக்கும் பெருசா வயசு வித்தியாசம்லாம் இல்ல. நம்ம ஹீரோயினை விட 3 வயசு பெரியவன், நம்ம குவென்னை விட 1 வயசு பெரியவன், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த கலவரத்தெல்லாம் பண்ணிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்த ஹீரோயின் எதிர்க்க வரவனை கவனிக்கவே இல்ல. அவனை மோத போயிடுறா. ஐயோ இவனை இடிச்சிருவோமோன்னு நவரும் போது கால் தடுக்கி கீழே விழ போறா. அந்த டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கேட்ச் பண்ணிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கு காரணமே வந்து நம்ம ஹீரோ தான். இவனை பார்க்கணுன்றதுக்காக தான் ஹீரோயின் ரெடி ஆகி வந்திருக்கா. ஹீரோவும் பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது, நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சோண்டு ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறா.
2 பேருமே தனியா போய் பேசுறாங்க. அப்பதான் அவன் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம 2 பேருமே வந்துட்டு பார்த்தா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கோம். எங்க அம்மாவோட ஆசை என்ன அப்படின்னா உங்க கம்பெனி கூட மெர்ஜ் பண்ணணுன்றது. அதே மாதிரி தான் உங்களோட ஃபேமிலிலையும் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கம்பெனியோட ஃபவுண்டரே நீங்க தான். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. சொல்லு அப்படின்னு இவனும் கேட்குறான். இவ்வளோ வருஷமா நான் குவன் கூடயே தான் இருந்தேன், அவனை தான் லவ் பண்ணேன், அவன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் என்னை கேவலமாக தான் ட்ரீட் பண்ணான். அவனை வந்துட்டு நான் எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், அவனை ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆக்கணும். அதுக்காக நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சிரிக்கிறான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஐயோ தெரியாமல் இவன்கிட்ட கேட்டுட்டோமோ, நம்மள இவன் ரொம்ப கேவலமாக நினைக்கிறானோ, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுது. நீ அவனை எப்படியாவது வின் பண்ணணும்ன்றதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறா. உடனே ஐயோ இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, வேண்டாம் இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறா. அப்ப டக்குன்னு ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் நோன்னு சொல்லவே இல்லையே, நீ இங்க இருந்து கிளம்பிட்ட அப்படின்னு சொல்றான். அப்பனா எஸ் அப்படின்னு கேக்குறா. ஆமா, ஆனால் நீ எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ இன்னைக்கே ஆச்சரியம், என்னடா ஹீரோ ஒத்துக்கிட்டானா உண்மையாவே அப்படின்னு தோணுது. இப்போதான் இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. இவங்க வங்க கடல்லையே போய் ஸ்விம்மிங்கை போட்டுட்டு வந்த மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இவளால தான் வந்தது, அவளை என்ன பண்ற பாரு அப்படின்னு உதறிக்கிட்டே வராங்க 2 பேரும். அப்பதான் கண் பாக்குறான், என்னது இது, இவ ஏன் என்னோட சித்தப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, இவன் யார்கிட்டயுமே சிரிச்செல்லாம் பேச மாட்டான், இவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே வயிற்றுச்சல் ஆகுது. ஹீரோ நம்மளோட கோஆபரேஷன் கண்டிப்பா இதுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோயினுக்கு கையை கொடுத்துட்டு, நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு உன்கிட்ட பேசுறேன், நீ எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஹீரோயின் பசிக்குது, எதனா சாப்பிடலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. கரெக்டா அதே நேரத்துக்கு கண்ணும் ஜூவும் கார்ல நிக்கிறாங்க. மரியாதையா வண்டியில ஏறு, நான் உன்கிட்ட பேசணும், வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இப்போதைக்கு நான் வரல அப்படின்னு சொல்றா. இவ தான் சும்மாவே இருக்க மாட்டாள, வேணும்னு காரை விட்டு இறங்கி போயிட்டு இது எல்லாம் ஏன் தப்புதான்க்கா, நான் தான் தவறுதலா அந்த ரிங்க தண்ணிலேயே போட்டுட்டேன், தயவு செஞ்சு என் மேல எந்த விதமாக கோபமும் பட்டுடாத, இது எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படி இப்படின்னு சீனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கா. ஆனா அவளே கீழே விழுந்துடுறா வேணும்னே. அடடா இவளுக்கு எவ்வளவு ஆஸ்கார் கொடுத்தாலும் பத்தாது போல இருக்கே அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கும் போது கண்ணு என்ன பண்ணா வேக வேகமா ஓடி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறான். நான் பண்ணலன்னு சொன்னா நீ நம்ப போறியா, எனக்கு அவார்ட் கொடுக்க போறியா, எதுக்கு நான் இந்த திட்டெல்லாம் சும்மாவே வாங்கணும், அதை பண்ணிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே பிடிச்ச ஒரு தள்ளுறா. அவளுக்கு கையிலெல்லாம் அடிபட்டுடுது. ஐயோ போச்சு எனக்கு வலிக்குன்னு கதறா. சரி சீக்கிரம் வா, காரை எடு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இவளை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்களாம் தாண்டா மறுபடியும் என்கிட்ட சிக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றா, கார்ல ஏறி காரையும் எடுத்துடுறா. இவங்களும் ஏறி உட்காந்துடுறாங்க. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவன் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினை காணுமே, எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி இப்பதான் தேடுறான். ஹீரோயின் ஏதோ ஒரு சிக்னல்ல காரை நிறுத்தியிருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ எங்க போயிட்ட அதுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த கேப்ல பின்னாடி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா சூ சொல்றா, நான் கூட என் அக்கா மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு குண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், பாரு சும்மா நான் விழுந்து எனக்கு அடியெல்லாம் பட்டுடுது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ என்ன செல்ல நீ இப்படி பேசுற, அது கண்ட்ரோலே இல்லாம தின்னு நல்ல பீப்பா மாதிரி இருக்கு, நீ ஸ்ட்ரக்சரா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, எனக்கு அதனாலதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை என் ஃபேமிலிக்காக பேருக்கு தான் கல்யாணம் பண்ண போறேன், மற்றபடி எனக்கு நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ல தான் ஹீரோயின் உட்கார்ந்துகிட்டு இருக்கான்ற கொஞ்சம் கூட அறிவே இல்லாம ஹீரோயின் எதிர்க்க கிஸ் பண்ணதுக்காக போறான். இருடா உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம ஃபாஸ்டா வண்டியை எடுத்து சடன் பிரேக் போடுறா. 2 பேருக்குமே மண்டை மூக்கெல்லாம் பேந்துருது. அடியே உனக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்தும் போது, நீ தானே ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் போகணும்னு சொன்ன, அதான் ஃபாஸ்டா எடுத்த, மரியாதையா மொட்டி போட்டு இவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு ஹீரோயினும் இறங்கி வரா. அந்த பயம் உனக்கு எப்பவுமே இருக்கணும், அப்பதான் நான் உனக்கு வாழ்க்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா 2 பேருமே இழுத்து வெளியில கடாசிட்டு நடு ரோட்லயே விட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு அவ கிளம்பிடுறா. அடியே படுபாவி, அது ஏன் காரடி அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு நிக்கிறான் நடு ரோட்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, அக்கா நம்மள பிரிச்சிருவாங்களா அப்படின்னும் போது, இதை பார் ரிஜிஸ்டர் மேரேஜ் அவ கூட தான் பண்ணுவேன், ஏன்னா என் ஃபேமிலிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஆனா என்னோட வாழ்க்கை
உன் கூட தான் ஃபாரின்ல போயிட்டு நம்ம பெருசா கிராண்டா நம்ம 2 பேரோட வெட்டிங்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு சடனா ஒரு ஆசை, என்ன அப்படின்னு பார்த்தா வெட்டிங் ட்ரெஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா 6 மாசத்துல இவங்க அம்மா என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ள எப்படியாவது ஒரு சூப்பரான வெட்டிங் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷாப்புக்கு போறா. அதே இடத்துக்கு சூ வரா. நம்ம ஹீரோயினும் அழகா ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நின்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அது ரொம்பவே அழகா இருக்கு, ரொம்பவும் பிடிச்சே இருக்கு. அதை பார்த்த சூக்கு வந்துட்டு நிம்மதி அடங்குமா ஆத்மா அடங்குமா அடங்காதே, உடனே அங்க வந்துடுறா. டக்குன்னு பின்னாடி பிடிச்சிட்டாருன்னு கிழிச்சு விட்டுறா. இவளுக்கு நல்லாவே தெரியுது ஹீரோயினுக்கு இவ வேணும்னு பண்ணான்னு சொல்லிட்டு. ஆனா அவ என்ன சொல்றானா, ஐயோ அக்கா, இந்த ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் ஆகாம கிழிஞ்சிடுச்சு, எல்லாம் தையல் விட்டுடுச்சு பாரு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் தான் இப்ப கபாலி கான் மாதிரி இருக்கா இல்லையா, பலான்னு ஒன்று கண்ணத்திலே விடுறா. என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்பவே அதை எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிடுறா. உங்களோட குவாலிட்டி அந்த அளவு மோசமா இருக்கா என்ன, நான் என்னோட சைஸ் பார்த்து தான் ட்ரெஸ் எடுத்தேன், அது இந்த மாதிரி தையல் விட்டுடுச்சு அப்படின்னும் போது, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மேம், எங்களோட பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், தையலெல்லாம் விடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அப்ப நான் சிசிடிவி ஃபுட்டேஜை எடுங்க, நான் போட்டுட்டு வந்தப்போ நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் அது எப்படி தையல் விடும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. சோ கொஞ்சமா பயந்துடுறா. ஐயோ இதுக்கெல்லாம் போய் வீடியோலாம் பார்ப்பீங்களா என்ன, எங்க அக்கா வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு குண்டா இருக்காங்க, அது அவங்க கொஞ்சம் பெருமூச்சு இழுத்து விட்டதுனால தையல் விட்டுடுச்சு அப்படின்னு சொல்றா. ஆனா மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இல்ல மேடம் அப்படியெல்லாம் எங்களால விட முடியாது, ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு அளவுக்கு கஸ்டமர்ஸ் இங்க இருக்காங்க, அவங்க எதிர்க்க வந்துட்டு இந்த மாதிரி தையல் விடுது அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கவே மாட்டாங்க, இது எங்களுக்கு தான் அசிங்கம், கண்டிப்பா நான் வந்துட்டு அதை செக் பண்ணி என்னன்னு பார்த்து சொல்லியே ஆவேன் அப்படின்னு அவர் ரொம்ப நேர்மையா இருக்காரு. இவதான் போன் பண்ணி குவென்ன வர வச்சுட்டா போல. அவன் வரான்னு உடனே கீழே விழுந்து எல்லாரும் என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க பாத்தியா, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத பயோஸ்கோப் ஸ்கீன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ போடுமா, எவ்வளவு அளவுக்கு டிராமா போட முடியுமோ போடு அப்படின்னு சைலண்டா நின்றுட்டு இருக்கா. உன்னெல்லாம் நான் கட்டிக்கிறேன்னு சொன்னதே பெரிய தப்பு, நீ எவ்வளவு திமிர் இருந்தா இதை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போறான். அவன் கையை லெஃப்ட்ல பிடிச்சிட்டு ரைட்ல ஒண்ணு விட்டா பாருங்க ஹீரோயின், அங்க இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு பயங்கர சந்தோஷமாயிடுது இந்த ஒரு சீனை பார்த்துட்டு. இப்ப நான் நினைச்சிருந்தா கூட உன்னை ஈத்துப்பட்டு என்னால அடிச்சிருக்க முடியும், இருந்தாலும் சரி உன்னை எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்க பண்ண வேணாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து நான் சைலண்டா அவளை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். மேம் இதே சைஸே உங்களுக்கு கரெக்டா இருக்கு, இந்த சைஸே வந்து நான் கொடுத்துட்டுமா அப்படின்னு மேனேஜர் வந்து கேட்கும் போது ஹீரோயின் தேவை கிடையாது, இதே டிசைன்ல எனக்கு ஸ்மால் சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அடுத்த நாள்ல இருந்தே வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. பயங்கரமா ஜிம்முக்கு போய் வேலையை பார்க்குறா. அது மட்டும் இல்லாம ஃபுட்டை பயங்கரமா கண்ட்ரோல் பண்றா. 6 மாசம் கழிச்சு ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே பத்தாம போயிடுச்சு, அதாவது லூஸ் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ ஷாப்பிங்க்கு வந்திருக்கா. அங்க இருக்க எல்லாரும் இவ்வளவுதான் பாக்குறாங்க, அவ அந்த அளவு அழகா இருக்கா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சப்பியா இருந்த பொண்ணு தான் என்னவோ ரொம்ப கியூட்டா அந்த மாதிரி இருந்தா. அதே இடத்துக்கு வந்துட்டு குவென்னும் சூவும் வராங்க. டார்லிங் நான் இத்த வாங்கிக்கவா அத்தை வாங்கிக்கவான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. சரி சரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இவனும் ஓகே சொல்லிடுறான். அவ ட்ரையல் ரூம்க்கு போறாளா. அந்த டைம்க்கு இந்த நாய் இருக்கான் இல்லையா, இவனுக்கு வந்து ஹீரோயினா அடையாளமே தெரியல. ஹீரோயின் வேற யாரோ ஒரு புது பொண்ணுன்னு நினைச்சு அவளை பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவளை ட்ரை பண்ணவே ஆரம்பிச்சிடுறான். இவன் பக்கத்துல போய் நின்றுட்டு வழிகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் நீங்க வேற ஒரு பொண்ணு கூட தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த பொண்ணு என்னோட செக்ரட்டரி தான், அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு போய் சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு நீ இப்ப என்ன பேசுமா பேசுறாஜா அப்படின்னு சைலண்டா இருக்கும் போது ஹீரோயின் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்க போறான். கரெக்டா சூ வெளியில வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இங்க அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவங்க வந்துட்டு நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்களா, அதனாலதான் அவங்கள பத்தி கேட்டுட்டு இருந்தேன், விசாரிச்சுட்டு இருந்தேன், புதுசா அவங்க லான்ச் ஆக போற ஒரு செலிபிரிட்டி போல அப்படி இப்படின்னு சொல்லி இவன் கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் குரல் கொடுக்குறா. ஏன் நீங்களும் நானும் பேசினது உங்க செக்ரட்டரிக்கு பிடிக்கலையான்னு. என்னது செக்ரட்டரியா அப்படின்னு சொல்லிட்டு சூ ஷாக் ஆகுறா. ஐயோ இவ வேற போட்டு கொடுத்துட்டாலே எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு முழிக்கிறான். சேச்சா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நான் ஏதோ பேச அவங்க ஏதோ நினைச்சுக்கிட்டாங்க போல, நீ ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிற, என்னை பத்தி உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி இவளை சமாளிக்கிறான். ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுறா. 2 நாள்லயே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட வீட்டு கம்பெனியும்
ஹீரோவோட வீட்டு கம்பெனியும் மெர்ஜ் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி நடத்துறாங்க. இதுல கல்யாணத்தை வந்து அறிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அண்ணா யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் தான் வந்து நம்ம குவின்னோட அப்பாவும் கூட. வெண்ணை பார்த்தோன்னே செம்மையா திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு நாங்க பார்த்து வச்சா நீ என்னன்னா இவ கூடயே சுத்தி சுத்தி என் மானத்தை வாங்குற, உன்னால எனக்கு பெரிய பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏக்கச்சக்கத்துக்கு இவனை பொடிச்சு கத்துறாரு. அதே டைம்க்கு கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே கொன்னுக்கு இவ இன்னும் நம்ம அங்கிள் கூட வராளே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ரெண்டு பேருமே ரெண்டு பேரோட கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் அவளோட பேரை சொல்கிறா. அதுக்கப்புறம் கேட்ட உடனே நம்ம கண்ணுக்கும் சூக்கும் பயங்கர ஷாக்கு. என்னது நீயா அப்படின்னு சொல்லி. ஆனால் இவனுக்கு பயங்கர சந்தோஷம். அடடா நம்ம வந்து கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ தானா நம்ம கிட்ட வந்துட போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த கோஆப்ரேஷன் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களோட கல்யாணத்தை பற்றியும் வந்து இந்த ஃபங்க்ஷன்லேயே அறிவிச்சிடலாம் இன்னும் இருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உடனே இவர் அப்படியே கோட்டைக்கிட்டலாம் சரி பண்ணிக்கிட்டு ஒரு ரோஸை எடுத்துக்கிட்டு ஸ்டேஜுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்புறான். ஆனா அவனுக்கு அப்படியே செருப்பால் அடிச்சா மாதிரி ஹீரோயின் என்ன சொல்றான்னா நானும் ஹீரோ வந்தா கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்றாளா. அவ்வளவுதான் செம்ம ஷாக்கு. நேரா ஸ்டேஜுக்கு போயிடுறான். இல்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு, கண்டிப்பா இதெல்லாம் உண்மை கிடையாது, இது எல்லாத்தையும் மாத்துங்க, ஏதோ யாரோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவன் பாட்டு ஒளறான். அவங்க அப்பா டே பைத்தியக்காரா தயவு செஞ்சு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி போடா, குடும்ப மகனத்தை வாங்காத அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்து கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் நானே சரி பண்றேன் அப்படின்னு அவன் வந்து மைக்க பிடிச்சு பேசுறான். வா சித்தப்பா நீ தான் கரெக்டா எல்லாத்தையும் சொல்லுவ, அவ தப்பா ஒளறி வச்சுட்டா மைக்ல அப்படின்னு சொல்லும் போது உண்மைதான் அவங்க சொல்ற மாதிரி நானும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். இத பாரு நீ அவங்களோட முக்கியமான நாள்ல வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, அதனால மரியாதையா ஆன்டி கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஆன்டியா? கண்டிப்பா என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அவளை கூப்பிடவே மாட்டேன், அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை நான் கண்டிப்பா யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பன மரியாதை எங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இவனை அடிச்சு துரத்திடுறாரு. இவன் போயிட்டு பயங்கரமா குடிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்து ஜூ என்ன சொல்றா அப்படின்னா எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன, நான் தான் இருக்கேன் இல்லையா, என்னதானே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அடிச்சு போடி சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை உதறி விட்டுட்டு போயிடுறானா. இவளுக்கு ஐயோ இவன் வந்து அவ அழகுல மயங்கிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. ஹீரோயின் அவளோட கோட்டை உள்ளே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து அவனோட கோட்டை போத்திட்டு நான் கொண்டு வரேன் இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி உள்ள போறான். அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடான். தங்கம் செல்லும் என்ன நீ என்னையே ஏமாத்திட்ட, நீயும் நானும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் அப்படி இப்படின்னு ஏக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான். இது பாரு எனக்கு கண்ணு தெரியும், எனக்கு என் மூளையை வேலை செய்யும், நீ என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின, நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துக்க முடியாது, நானும் வந்து ஒரு சாதா மனுஷி தான், அதனால நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன், நீயும் மூவ் ஆன் பண்ணிடு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படியெல்லாம் விட முடியாது, இப்பெல்லாம் நான் யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எவ்வளவு அழகாயிட்ட தெரியுமா இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணதுக்காக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். மூஞ்சிலேயே 2 குத்து விடுறான் பக்கு பக்குன்னு. அவ்வளவுதான் வாயிலிருந்து ரத்தமே வந்துடுது அவனுக்கு. ஐயோ சித்தப்பா அவ உன்னை லவ் பண்ணல சித்தப்பா, அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அவ என்னதான் லவ் பண்றா, என்னை ஜெலஸ் ஆக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இதுல நீ தான் நடுவில் மாட்டிக்கிட்ட, தயவு செஞ்சு இது லவ்வர்ஸ் பிரச்சனை, இதுல தலையிடாதன்னும் போது இனிமே அவளை தொட்ட நான் உன்னை செருப்பாலே அடிப்பேன்டா, அது மட்டும் இல்ல அவ பக்கத்துல கூட நீ வரவே கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா, அவளும் நானும் எல்லாமே முடிச்சிட்டோம், என் கூட அவ இருந்துட்டா எல்லாத்தையும் பண்ணிட்டா, இப்போ உனக்கு செகண்ட் ஹேண்டா அவ வேணுமா, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னும் போது ஹீரோ வாயிலே குத்துறான். உனக்கு அறிவும் இல்ல, உன்னை உங்க வீட்டுல ஒழுங்காவும் வளர்க்கல, அப்பா அம்மா அடிச்சு திருத்தி வளர்க்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும், இருக்கிற எல்லாரும் அதை பண்ண வேண்டியதுதான், இதுக்கப்புறமும் நீ வந்து என் பொண்டாட்டியை பத்தி பேசின அப்படின்னா உனக்கு இதுக்கப்புறம் பேச வாயே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா போட்டு அடிச்சிடறான் அவனை. அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இவ்வளோ அடினா அப்படின்ற காமெடி மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா உன் கை வலிக்குதான் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து இவனுக்கு வயிற்றெரிச்சல் ஆயிடுது. கண்டிப்பா நான் போயிட மாட்டேன், திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறானா. அவன் பின்னாடியே ஓடுறா. ஹீரோயின் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்குள்ள நடக்கவே இல்லை,
அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன பிடிக்கவும் பிடிக்காது, இப்பதான் இதெல்லாம் பேசுறான் அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் எனக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ற பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயினுக்கு இவனுக்கு என்னடா நம்ம மேல இவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா சந்தடி சாக்குல ஹீரோ ஒரு பிட்ட போடுறான், எனக்கு கை ரொம்ப வலிக்குது, வீட்டுல நான் தனியா தான் இருக்கணும், கஷ்டப்பட்டு நானே எல்லாமே செஞ்சுக்கணும் அப்படின்னும் போது ஹீரோயின் இல்ல இல்ல நீ கவலைப்படாத, எனக்காக தான் உனக்கு அடிபட்டுச்சு, அதனால கண்டிப்பா நான் உன்னை கூட இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ மனசுக்குள்ள நீ என்கிட்ட வரமாட்டியான்னு காத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறமா கண்டிப்பா உன்னை எங்கேயும் நான் போகவே விட மாட்டேன், இப்ப நீ என்கிட்ட வந்துட்ட, அதுவும் நீயா வந்துட்ட அப்படின்னு நினைக்கிறான். அடே தம்மோண்ட அடிக்க என்னடா இம்புட்டு சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோ கை வலிக்குதுன்னு இருக்கான். ஹீரோயினை எடுத்து ஊட்டி விடுறது என்ன, அவனுக்கு ஃபேஸை தொடச்சி விடுறது என்னன்னு இருக்கிற எல்லா சீனும் நடந்துகிட்டு இருக்கீங்க. பெண் வீட்டுல உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். கேவலமா பண்ணி மாதிரி இருக்கும் போதெல்லாம் அவ ஏன் கூட இருந்துட்டு இப்ப அழகா செம்மையாயிட்டா, இப்ப வந்து அவன் கூட போயிட்டாலே இதை நான் ஏத்துக்க மாட்டேன், அவ என்னதான் கல்யாணம் பண்ணணும், ஏன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு டவல் எல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறா. அந்த டைமுக்கு ஏதோ விழுந்துட்ட மாதிரி சவுண்ட் கேக்குது. இவ குரல் கொடுத்து பாக்குறான், அவன் கிட்ட இருந்து பதிலே வரல. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போகும்போது இவளுக்கு தான் கால் வந்துட்டு சறுக்கி விட்டுடுதா. விழ போறா. ஹீரோ அவளை தாங்கி பிடிச்சிடுறான். ஹீரோயினுக்கும் ஹீரோவை பார்த்த உடனே ஐயோ இவன் என்னடா இவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் அப் ஷாட்ல தோண ஆரம்பிக்குது. மறுபடியும் வழிக்கு விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்றது, நானே உன்னை தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போறான். காலில் அடிபட்டுருச்சா, அதனால மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் உன்னோட கை வந்து பெட்டர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்னையே தூக்கிட்டு வந்த இல்லையா, அப்பனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் என்னோட வீட்டுக்கே போயிடலாம்ல அப்படின்னு கேக்குறா. இவனுக்கு அடி பாவி, அப்பனா வந்துட்டு கடமைக்கு தான் வந்து இதெல்லாம் செஞ்சியா, சரி என்ன பண்றது போட்டோம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து ஃபீலிங்கா எழுந்து அங்கிருந்து போயிடுறான். என்ன இவன் எதுவுமே சொல்லாம இங்க இருந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க தான் இல்லையா, அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஹீரோயின் மேல ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. பட் ஹீரோயின் தான் வந்து குவின் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்ததுனால இவன் பெருசா அதை யோசிக்கல, சைலண்டா இருந்துட்டு இருக்கான், அவனோட லவ் வெளியில காமிச்சிக்காம. ஆனா இதுக்கப்புறம் நான் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை எங்கேயும் போகவும் விட மாட்டேன், ஃபர்ஸ்ட் இந்த வெட்டிங்கை ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா சூக்கு வந்துட்டு மாசம் மாசம் செலவுக்கு காசு வரும் இல்லையா ஹீரோயின் குடும்பத்துல இருந்து, அவங்க அப்பா இல்லை இறந்து போயிட்டாரு இப்போ. ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா இப்போ அந்த காசை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா. உடனே சூ வந்துட்டு இருடி, நீ எப்ப இந்த அளவு துணிஞ்சிட்டியோ நான் இதை விடவும் உனக்கு செய்யறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரா. என்ன அப்படின்னா இப்பதான் குவென்னுக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆயிடுச்சு இல்லையா, அதனால நம்ம வந்துட்டு ஹீரோயினை விட செம்ம அழகா தான் இருக்கும், நம்ம ஏன் ஹீரோவை கரெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. முடிவு பண்ணவே நேரா குவென் கிட்ட போயிட்டு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, உனக்கு ஹீரோயின் கண்டிப்பா கிடைச்சிருவா, அந்த ஐடியா பிரகாரம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அவனுமே அந்த ஐடியாவை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆனா கவலைப்படாதடி செல்லம், உன்னை நான் கைவிட்டுற மாட்டேன், உன்னை ஃபாரின்ல கொண்டு போய் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போறான். அட போடா, உன்னால எனக்கு இதுக்கு மேல எந்த யூஸும் இல்லை, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல நான் ஹோட்டல் ரூம்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி. உடனே ஹீரோயின் வந்துட்டு அவளோட மேனேஜரை கூப்பிட்டு இன்னைக்கு என்ன ஹீரோக்கு அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குன்னும் போது அதே ஹோட்டல் பேரை சொல்லி அங்கதான் கிளைண்ட்டை மீட் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவருமே சொல்றாரு. சரி அப்ப கன்ஃபார்மா அது ஹீரோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அன்னோன் நம்பர்ல வந்த காலுக்கு கிளம்பி போறா. உங்களை சாப்பிட்டுட்டு ஹீரோ வெயிட் பண்ண சொன்னாரு, இங்கேயே மீட்டிங் முடிச்ச உடனே வராராம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு விதவிதமா டிஷ்ஷஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, கம்பல் பண்ணி சாப்பிடவும் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப முடியாம போயிடுது, அவளுக்கு மூச்சை விட முடியல. இவளுக்கு பீனட்னா அலர்ஜி போல, இதுல பீனட் இருந்ததா, ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுங்க, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம சூ ஏற்பாடு பண்ண ஆளு. அட பைத்தியமே, என்னதான் ஹீரோவோட வாய்ஸாவே இருந்தாலும் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது, அப்படியே வெக்கமே இல்லாம கிளம்பி வர, உனக்கு கொஞ்சம் கூட மூளை வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. ஹீரோயினும் சும்மா இல்லைங்க, நகத்தை வச்சு மூஞ்சிலேயே போராண்டு விட்டுறா இருக்கிற காண்டுல. அந்த டைம்
டைமுக்கு அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. யாரு அப்படின்னு பார்த்தா நமக்கு வேண்டாம், இது இவங்க பிளான் தானே. அவன் வந்துட்டு ஹீரோ மாதிரி நடந்துக்கிறான். ஹீரோயினுக்கும் ஹீரோ தான் போல அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா பீனட் மட்டும் இல்லாம இவங்க ஹீரோயினோட ஃபுட்டுல ட்ரக்கையும் கலந்துருக்காங்க. இவ என்ன ஐடியா கொடுத்து அனுப்புற அப்படின்னா, நீ போயிட்டு வேலையை முடிக்கிறது மட்டும் இல்லாம வீடியோ எடுத்து வச்சுக்கோ, அப்பதான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இப்பதான் ஹீரோயினோட மேனேஜருக்கு ஹீரோ ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவங்க எப்பயோ கிளம்பி அங்க வந்துட்டாங்க அப்படின்னும் போது, சரி ஓகே எல்லாரும் சிசிடிவி ஃபோட்டேஜை பாருங்க, ஹீரோயின் உள்ள வந்தாலா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க அதே நேரத்துக்கு என்ன பண்றானா, ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். செல்லம், இது நான் தான், எவ்வளவு நாளா நீ என்ன அடையணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த, ஆனா எனக்கு இப்பதான் அந்த ஆசையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஹீரோயினை எதனா பண்ணிடணும்னு நினைக்கிறான். ஹீரோயின் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடின்னு அடிக்கிறான் பயங்கரமா. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினோட மேனேஜரும் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வராங்க. பார்த்தா அங்க யாரையுமே காணோம். ஆனா பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்ரூம்ல போய் பார்க்கும் போது ஹீரோயின் அங்க தண்ணி தொட்டில உட்காந்துக்கிட்டு டேப்பை திறந்து விட்டுட்டு சில்லுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு பக்கத்துல குயின் வந்து மண்டையில அடிபட்டு கிடக்குறான். மண்டையிலேயே எது எடுத்து ஓங்கி வச்சிட்டா போல. ஹீரோ வந்துட்டு வா உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல டைம் வேஸ்ட் ஆகும், என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே ஹீரோயினை கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அப்பவும் கேக்குறான், உண்மையா சொல்லு, நீ தெளிவா இருக்கியா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாமே நல்லா தெரியும், இன்னும் வந்துட்டு 6 மாசத்துல நமக்கு கல்யாணம்ன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கே அந்த ரூம்லயே ஒன்னா இருக்காங்க. இப்பதான் குவென் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அடியே உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு வேகமா கதவை திறந்துகிட்டு வரான். அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, எங்கேயாவது தொலைவா கொண்டு போய் நடு ரோட்ல போட்டுட்டு வந்துருங்க, அவனோட காடு எல்லாத்தையும் பொடிங்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. ஹீரோயினுக்கா ஹீரோவை ஃபேஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஹீரோ என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டியோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே ஹீரோயின் ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, நமக்கு தான் கல்யாணம் ஆக போகுது இல்லையா அப்படின்னு சொல்றா. கல்யாணம் ஆனாலும் நான் வந்துட்டு வெறும் இது பிஸ்னஸ்க்காக பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றான் ஹீரோ. ஹீரோயினுக்கு இதுல நம்பிக்கையே இல்லை, இவன் இதெல்லாம் சும்மா தான் சொல்றான், அவனுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் ஏன் இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறா. அதுல இருந்து ஹீரோயினா ஹீரோவை பார்க்கும் போதெல்லாம் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோவுக்கும் பயங்கர வெக்கமாவே இருக்கு. இதுக்கு நடுவுல சூவை காட்டுறாங்க. சூ வந்து பிரெக்னெண்டா இருக்கா. வேற யாரு, குவென்னோட பேபி தான். சரி வேற வழியே இல்லை, நம்ம குவென்னையே போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடலாம், கடைசியா இந்த குழந்தைய எதுவும் பண்ண வேண்டாம், நமக்கு லைஃப் செட்டில் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரா. ஹீரோயின் பர்த்டேக்காக ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. இவன் வந்து தப்பு பண்ணிட்டோம், கண்டிப்பா வந்து இந்த தப்பை நம்ம சரி பண்ணியே ஆகணும், அவகிட்ட காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு அவளை நம்மளை கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த குவென்னும் கிளம்பி பொக்கேயோட ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். கரெக்டா அதே டைமுக்கு பார்த்தா இந்த சூ என்ன பண்றானா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தியால குத்த போறா. இவன் நடுவுல போயிடுறானா, இவனுக்கு நடுவுல கீரல் விழுந்துடுது. இவங்களுக்குள்ள என்ன ஆயிருக்கு சடனா அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சூ வந்து சொல்லியிருக்கா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு. ஆனா இவன் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம, நீ அவன் கூட நான் போய் சுத்தி இருப்ப, பிரெக்னெண்டா இருப்ப, அதுக்கு நான் அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசவே இவளுக்கு காண்டாய் ஹீரோயினை கொலை பண்ணிடலான்னு வந்திருப்பா. செல்லும் பாத்தியா, உனக்காக நான் என் உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இதுதான் சான்ஸ்னே இவன் ஆஸ்கர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சூவா பிடிச்ச தலனா இல்லையா, அதுல கீழே விழுந்து அவளுக்கு அபாஷன் ஆயிடுது. ஐயோ என் குழந்தை போச்சு, என் குழந்தைய கொண்டுட்டேன், நம்ம குழந்தைய கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. என்னது நம்ம குழந்தைய கொன்றுவன் பாத்துக்க, அந்த குழந்தைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆகுறான். ஹீரோயின் நீங்க கேடுனா 2 பேரும் கேட்டு அடிச்சுக்கின்னு சாவுங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அந்த இடத்துக்கு ஹீரோயினை பிக் பண்ணுறதுக்காக ஹீரோவே வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே ஹீரோயினும் நின்று திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஹீரோ அவன் ஆளுங்களோட தான் வந்திருக்கான் போல. அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கண்ணை பிடிச்சி நிறுத்திடுறாங்க. வாங்க சார் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சித்தப்பு என் ஆளையே உஷார் பண்ணிட்டேன்னு நினச்சி நீ ரொம்ப சந்தோஷம்லாம் படாத, திரும்பி நான் கட்டாயம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு. ஆனால் என்னோட அப்பா விடுற மாதிரி இல்லை, செம அடி பொழந்து எடுக்கிறாரு. அவங்க அம்மா ஐயோ அவன் இன்னமும் குழந்தை தாங்க, தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏண்டி அவன் ஒரு பிள்ளைக்கு குழந்தைய கொடுத்துட்டு அது அபாஷனும் ஆகிற அளவு அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கான், இவனை போய் இன்னும் குழந்தைன்னு சொல்றியே, ஃபர்ஸ்ட் உன்னை தாண்டி உதைக்கணும், இவனை ஒழுங்கா இப்ப நம்ம திருத்தலைன்னா இன்னும் எத்தனை பேரோட லைஃபுக்கு எடுப்பான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செம அடி அடிக்கிறாரு. ஆனா அப்போ இவன் மனசுக்குள்ள
அவ என்னோட ஆளு, அவ எனக்கு சேர வேண்டியவ அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் திருந்தின பாடு இல்ல. ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க இல்லையா, எங்க கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க. அவங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் என்ன பண்ணானா, குவென்னு இவனோட நம்பரை பிளாக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வேற நம்பர்ல இருந்து விடாம கண்டினியூவா கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அடியெல்லாம் பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப சோகமா இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் இல்லை, ஆனா உண்மையா கஷ்டமா இருக்கு. அது ஏன் தெரியுமா, இந்த மாதிரி ஒருத்தனை நினைச்சு 10 வருஷமா லவ்னு நினைச்சு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் முட்டாள்தனமாக இருந்திருக்கேன். அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சர்ப்ரைஸாக ஹீரோ வந்து இங்கே கேக்கு அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக ஹீரோயினுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸுமே பண்ணுறான். நீ எந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் 100% இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். உன்னை லைஃப் லாங் என்னோட ஒய்ஃபாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். என்னோட ஒய்ஃபாக உன்னால் இருக்க முடியுமா, என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போவும் இவ மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா, ஒரு வேளை மீடியாலாம் வந்திருப்பாங்களோ, எங்கன்னா ஒளிஞ்சு நின்று ஃபோட்டோஸ் எடுப்பாங்களோ, அதுக்காக தான் இவன் வந்து ட்ரெண்ட் ஆக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறானோ அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கையையும் நீட்டிடுறா. மறுநாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, குவென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாம் ஒரே காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க. காலேஜ் ரீயூனியன் வருது. அந்த ரீயூனியனில் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேம்ஸு அந்த மாதிரி எல்லாம் விளையாடுவாங்க போல். அதில் நாவலில் வர ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒரு பார்ட்டு நடிப்பாங்க. அது நடிக்கும் போதே வந்து நிறைய க்ளூஸ் இருக்கும். அதில் கொலைகாரன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். குவென் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நான் தான் வந்துட்டு இதில் ராஜா, அதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் தான் ராணி அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ வந்துட்டு ஒரு சாமியார் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்துடுற. அடியே இது என்னடி ட்ரெஸ், நல்லாவே இல்லை, ராணிங்கெல்லாம் இப்படியா இருப்பாங்க அப்படின்னும் போது எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். என்ன பிடிக்கல அப்படின்னா, அங்க ஒருத்தி போட்டுட்டு இருக்க பாரு, அந்த ட்ரெஸ் இன்னும் பெட்டரா இருக்கு, வேணும்னா அவளை ராணியை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ ஏன் இந்த ஸ்டோரிக்கு அப்படின்னு சொல்றா. இல்ல நம்மளாம் நம்ம கேரக்டர் எல்லாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம், நீ தான் வந்துட்டு ராணி, வா வா நம்மளோட ரூமுக்கு போகலாம், நம்ம ரூம்ல வந்துட்டு எதுனா க்ளூ கிடைக்குதான்னு நம்ம தேடணும் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த சாம்பிராணி போகும்போது ஒன்று வைப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இங்க ரெடி பண்ணி வச்சுட்டான். ஹீரோயினுக்கே தெரியாம இருட்டுல இவங்க 2 பேரும் வந்துட்டு க்ளூ எதுனா கிடைக்குமா அப்படின்னு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் எங்கன்னு விசாரிக்கிறான். அப்பதான் அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி கிளாஸ் ரீயூனியனுக்கு போயிருக்காங்கன்னு. தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு வேகமா கிளம்பி வந்துடுறான். ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல எந்த ஒரு செக்யூரிட்டியும் கிடையாது, சர்வைலன்ஸ் கேமரா கிடையாது, இங்கே சிக்னலும் இருக்காது. கண்டிப்பாக அவன் ஏதோ பிளான் பண்ணி தான் இங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. ரொம்ப நேரமாக தேடி ஒரு ரூமை கண்டுபிடிச்சி சவுண்டு கேட்குதுன்னு உள்ளே வந்து பார்த்தா, இங்கே ஹீரோயின் வந்து அவனை கொலை பண்ணுற ரேஞ்சில் நின்றுட்டுருக்கா. இவன் வேணாடி விட்டுடின்னு சொல்கிறான். ரொம்ப நேரமாக கேட்குறான். பாவம் நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிறது அவளும் விட்டுடுறா. கரெக்டாக எங்கெல்லாம் ஷாக் அடிக்கக்கூடாதோ அங்கெல்லாம் அவனுக்கு ஷாக் அடிச்சிடுது. ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து தேட்டுறான். இங்கே எந்த விதமான செக்யூரிட்டியும் கிடையாது, எதுக்காக வந்துட்டு நீ இங்கே அவன் கூப்பிட்டான்னு சொல்லி ரீயூனியனுக்காக வந்த அப்படின்னு திட்டுறான். நான் ஒன்றும் சும்மா வரல, அவனுக்கு ஷாக் கொடுக்கறதுக்காக வந்து டீசர் எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவன் கண்ணில் இந்த லைட் அடித்தேன் அப்படின்னா கண்ணே தெரியாமல் போயிடும். பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்தேன், எக்கச்சக்கமாக எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அவனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறா. டக்குன்னு ஹீரோ கட்டி பிடிச்சிடுறான். அவனை பற்றிலாம் உனக்கு நல்லா தெரியுது, என்னை பற்றி தான் தெரியல, நான் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு எதுனா ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஐயோ இவன் என்னடா இவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்கான், இவ்வளோ பாசமாக இருக்கானே அப்படின்னு தோணுது. வீட்டுக்கு போனால் ஹீரோயினுக்கு இந்த மாதம் பூரா ஒரு கிஃப்ட் கொடுப்பான் போல டெய்லி, அதனால இன்னைக்கான கிஃப்டை கொடுக்குறான். பார்த்தா அதில் ஒரு அழகான நாய்க்குட்டி இருக்கு. இதை பாரு, இங்கே அங்கன்னு உனக்கு சுத்துறதுக்கு ஃபுல் டைம் எனர்ஜி இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இது கூட சுத்து, இது கூட விளையாடு, அதுக்கப்புறம் இதை வாக்கிங் கூட்டிட்டு வா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணு. தயவு செஞ்சு வந்து அவன் இங்கே கூப்பிடுறான் இவன் அங்கே கூப்பிடுறான்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிடாத, உனக்கு என்ன ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம ஜூ இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு அட்டன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இவ வந்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ற மாதிரி ஒருத்தனை வச்சுட்டு இருக்கா. அவன் வந்துட்டு ஹீரோயினை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி இங்க இருக்கா அங்க இருக்கா இந்த பண்றா அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதை ஹீரோட ஆளுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, அவனை பிடிச்சிடுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி இவளை பயங்கரமா பயமுறுத்தி விட்டுடுறாங்க. கண்டினியூவா இதையே பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா நாங்க சும்மாலாம் இருக்க மாட்டோம், உன்னை போலீஸ்ல எல்லாம் பிடிச்சி கொடுக்க மாட்டோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க.
ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவங்களோட வெட்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க போல. மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. இதை எல்லாத்தையும் அவச்சும் நின்று பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு உன் வாழ்க்கையை நான் அழிச்சிடறேன்டி அப்படின்னு பிளான் பண்ணுறா. ரிசல்ட்டுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு நர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, பார்த்தீங்களா மேடம், உங்களுக்கு வந்துட்டு இந்த மோசமான நோய் இருக்கு. இது வந்து வெளியில சொல்ல முடியாது. அதனால தான் உங்ககிட்ட பர்சனலாக சொல்கிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியுமா இல்லை இப்போதான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா எய்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட்டை எடுத்து வச்சிருக்காங்க. திடுதிப்புன்னு உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே நுழையிற மாதிரி எங்கேருந்து தான் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் மைக்கை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியாத மாதிரியே வந்துடுறாங்க. பார்த்தா சூவுமே கூடியே வரா. யாருக்குமே இந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாது. எங்கள் அக்காவுக்கு வந்துடுச்சு, தயவு செஞ்சு யாரும் இதை பெருசாக்காதீங்க, இதெல்லாம் வந்துட்டு எதுலேயும் போடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சீன் போடுறா. ஹீரோ, இந்த நியூஸ் எதனா வெளியில வந்தது, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், இது எல்லாம் வந்து பொய்யான நியூஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உடனே சூ என்ன சொல்றேன்னா, அவ கூடியே இருந்தீங்கன்னா அந்த வியாதி உங்களுக்கும் வந்துடும். உங்க நல்லதுக்கு தான் நாங்க சொல்றோம். என்ன பண்றது, முடிஞ்ச அளவுக்கு உங்களை காப்பாத்தி விட ட்ரை பண்றோம். உங்க லைஃப்ல நல்ல பொண்ணா என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கண்டவன் கூடலாம் போய் நோய் வாங்கின பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறா. திடுதிப்புன்னு கொண்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளுக்கு ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கவலையே கிடையாது. நான் அவளுக்காக வெயிட் பண்ணுவேன். அவ்வளோதான், நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அவ ஒரு பைத்தியம், நீ ஒரு பைத்தியமாடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாக்குறா. அட பைத்தியக்காரா, அவளுக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நீ அவ கூட வாழ்க்கை நடத்தினேன்னா உனக்கு டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சூ வந்து இவன்கிட்டயும் சொல்லிடுறா. அதை கேட்ட உடனே இவன் கொஞ்சம் ஜர்க்காயி பக்கத்துல இருந்து தள்ளியே போய் நிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா இதெல்லாம் நடக்கும் போது சடனா ஹீரோ எங்க போனா அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஹீரோ வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பாரு, நீயா இருந்தா எனக்கு போதும், மற்றபடி உனக்கு என்னவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். கடைசி வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் நான் உன் கூட தான் வாழ்வேன். ஆனால் இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையே வருது. இவளை நானும் புருஷன் பொண்டாட்டியா 6 மாசமா ஒன்னா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரலையே. என்னோட பிளட் டெஸ்ட் மட்டும் எப்படி இவ்வளோ கிளியரா இருக்கு? அப்பனா இதுல ஏதோ கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்றான். உடனே அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து அங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதை பாரு, நீ உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு இங்கதான் வேலை போகும். இதுவே நீ ஒத்துக்கல, நாங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் உனக்கு எங்கேயுமே வேலை இருக்காது, நீ ஜெயில தான் இருப்ப அப்படின்னு சொல்றான். உடனே இந்த நர்ஸும் எல்லாத்தையும் சொல்லிடுறா. இந்த சூ தான் வந்து இது எல்லாம் பண்ண சொன்னான்றதையும் சொல்லிடுறா. எனக்கு அப்பயே தெரியும் இவளாலதான் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும், நான் நம்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி குவென் வந்து ஹீரோயின் பக்கத்துல போய் நிக்கிறான். எல்லாரும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து அவளை பிடிச்சிக்கிறாங்க. அந்த டைமுக்கு உடனே வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது பாரு, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். உனக்காக எங்கள் சித்தப்பா கூட நான் ஃபைட் பண்ண கூட தயாராக இருக்கேன் தெரியுமா? நான் இனிமேல் என்னோட சொந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் முன்னேறி காட்டுவேன், அவனை விட பெரிய ஆளாயிடுவேன். அப்போ நீ என்கிட்ட வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவனோட கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்டுறான். ஐயோ சித்தப்பா, எதுக்கு இப்படி பண்ணேன்னும் போது, நீ தான் வந்து என் கூட ஃபேராக காம்படிட் பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நீயும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. உன்னோட சொந்தமா உழைப்புல எல்லாத்தையும் கொண்டு வா. அதுக்கப்புறம் காம்படிஷன்ல என் பக்கத்துல வந்து நில்லு அப்படின்னு சொல்லிடுறான். இவ்வளவு பண்ணிட்டா இல்லையா சூ, இவளை வந்து சும்மா விட்டுருவாங்களா என்ன? ஹீரோவோட ஆளுங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. எதுக்காக என்னை இப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, ஆமா, நீ இன்னொரு பொண்ணை பத்தி கேவலமா பேசுவ, அவளை பத்தி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் பண்ணுவ, அவளோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்ப, உன்னை எல்லாரும் சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓ, இதெல்லாம் என் அக்காக்காரி பண்ணதா அப்படின்னும் போது அவளுக்கு அந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது. அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே புரிஞ்சிடுது இது எல்லாம் ஹீரோ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கான்ட்டு. இதை சாப்பிடு, உனக்கு தான் பன்னியோட சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இதையே கொஞ்சம் சாப்பிடு. இப்போ மட்டும் கிடையாது, நீ இங்க உட்காந்து 1 மாசத்துக்கு இதை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான்.
இவளை வச்சு டார்ச்சர் பண்ற வீடியோ போட்டோஸ் எல்லாமே வந்து ஹீரோவுக்கு வருது. அவளை விடாதீங்க, கண்டிப்பா 1 மாசம் வச்சு அவளை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து தற்செயலா அதை பாத்துடுறா. ஆனா அவளுக்கு வந்துட்டு எங்க இவன் மேல கோவம் வந்துருமோ அப்படின்னு இவனுக்கு ஒரே பயம். அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு அவ பண்ணதை விட இதெல்லாம் கம்மி தான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிடுறா. இங்க மறுபடியும் எப்பயும் போல அப்பா வந்து புள்ளைய துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை என்னால திருத்தவே முடியலடா, எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த மாட்ற, என்ன பண்ணாலும் திருந்த மாட்ற, இதுக்கப்புறம் நீ வீட்டு பக்கமே வராத, உனக்கு 1 ரூபாய் கூட செலவுக்கு தர முடியாது அப்படின்னு வீட்டை விட்டே துரத்திடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ண போறாங்களா, அங்க ஹீரோயினோட ட்ரெஸ் பார்த்துட்டு ஹீரோவுக்கு அடடடா, இந்த மாதிரி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்லையேன்ற மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சொந்த பொண்டாட்டிய. கல்யாண நாள வந்துடுது. குவென் வந்து கல்யாண பொத்துக்கு போறதுக்காக வரானா, ஆனா உள்ள சேர்க்க மாட்டாங்க. மரியாதையா வெளியில போயிடுங்க, யாருக்கு வேணாலும் அலௌடு இருக்கு, உங்களுக்கு மட்டும் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கத்துன்னு கத்துறான். அப்பா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம் மனசுல, நான் வந்து வெளியில நின்னுக்கிட்டு இருக்கேன், என்னை யாரும் உள்ள சேர்க்க மாட்டாங்க அப்படின்னும் போது, கண்டிப்பா உள்ள நானே உன்னை சேர்க்க மாட்டேன்டா, மரியாதை அங்கிருந்து போயிடு, உன்னை யார் இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமே முடிஞ்சிடுது. உள்ள கரெக்டா ஹீரோயினும் கிஸ் பண்ண போறாங்களா, அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, டெலிவரி பையன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ள வந்துடுறான். ஒத்துக்க மாட்டேன், நிறுத்துங்க எல்லாத்தையும், கோட்டெல்லாம் அலைங்க, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், நீ என் கூட வந்து போட்டி போடுறேன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ள எப்படி நீ வந்து இவளை கூட்டிட்டு வந்து கிஸ் அடிப்ப, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ இதெல்லாம் பிறக்கும் போதே நான் கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளாம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என் மான மரியாதெல்லாம் போகுதுன்னு அங்கேயே நின்று தலையிலேயே அடிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கீழே இறங்கி போற ஹீரோயின் வந்துட்டு பலான்னு கண்ணத்திலே ஒன்று விடுறா. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஏண்டா நான் வந்து உனக்கு முதல்ல உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கும் போது சீனு தெரிஞ்சேன், கேவலமா தெரிஞ்சேன், பண்ணி மாதிரி தெரிஞ்சேன், ஆனா இப்போ வந்துட்டு வெக்கமே இல்லாம இத்தனை நாளா நான் உன்னை வேணான்னு சொல்லியும் ஏன் பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு கல்யாணம் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனை இப்படியே பிடிச்சிக்கோங்க, அவன் பார்க்கட்டும், நான் வந்து என் புருஷனை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க விட்டு ஹீரோவை போய் கிஸ் பண்றா. என்னடா அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, இவனை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்துடுறாரு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதடா, எல்லாரும் எதிர்க்கும் என் மானம் போது, நீ ஒரு மனநோயாளி மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது இவன் வந்து எதையும் கேட்குற மாதிரி இல்லை. அவர்கிட்டயே அவன் சண்டை போடுறதுல அவருக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. அவன் அதை பற்றிலாம் கவலைப்படாம அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நான் அவன் கிட்ட சொல்ல முடிகிற அளவுக்கு சொல்லிட்டேன்ப்பா, ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை, இதுக்கப்புறம் அவனுக்கும் என்னோட குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன்னால் முடிஞ்சா அவனை என்ன பண்ண முடியுமோ பண்ணி திருத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. கண் வந்து வெளியில் போகும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, எனக்கு காசே இல்லைடா, எங்கள் அப்பா எல்லாத்தையும் கார்டெல்லாம் பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா யாருமே வந்து காசு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. கடைசியா சூவை வர சொல்றான். அவளும் ஐ ஜாலி, எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும், அவனுக்கும் இப்ப யாரும் இல்லை நமக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சு வரும்போது இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவன் கிட்டதான் 10 பைசா காசு கூட இல்லையே. அவளே கேக்குறா, என்னடா ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோட ஓடி வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. சாப்பாட்டுக்கு கூட இவ தான் வந்து காசு கொடுக்குறான். ஏன்னா அவன் கிட்ட 1 ரூபாய் கூட காசு இல்லைல்ல. அதே நேரத்துக்கு அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, நான் உனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தேனே, அந்த பத்திரம் எங்க, அதுதா அப்படின்னு கேக்குறான். அது எதுக்காக இப்ப கேக்குற, அது இப்போதைக்கு என்கிட்ட இல்ல அப்படி இப்படின்னு இவனும் அவாய்ட் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றா. இவன் தயவு செஞ்சு எனக்கு கூட ஒரு வீடு இல்ல, நான் நிறைய வீடு உனக்கு வாங்கி தரேன், இப்ப அந்த காசை வச்சு நான் பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். நடுவுல வந்து இவ யாருக்கோ கொஞ்சம் கிளம்பி இங்க வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடுறா. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தன் வந்தா அவன் மூக்கிலேயே ஒரு குத்து விடுறான் பெண்ணுக்கு. அவனுக்கு கதி கலங்கி போயிடுது. அடே யார்டா நீ, உனக்கு என்னடா நான் பண்ணேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் தெரிய வருது, இவன் வேற யாரும் இல்லை, ஜோ இருக்கா இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் போல. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடியே என்னடி பண்ற, என் கூட இருந்து பிரெக்னென்ட்லாம் ஆனேன்னு சொல்ற, இப்போ என்னென்ன சடனா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்ற அப்படின்னும் போது, அந்த குழந்தையே இவன் தாண்டா அப்படின்னு சொல்லிடுறா. உன்கிட்ட காசும் இல்லை ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறமா இவளை தேடி வந்த அப்படின்னா சும்மா இருக்க மாட்டேன், உனக்கு ஒன்று புதைச்சிருவன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து சூக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஆன்லைனில் நீ வந்து லோன் வாங்கியிருக்க, அந்த லோனை கொடுக்கல அப்படின்னா உன்னோட அந்தரங்க
ஃபோட்டோலாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து உன்னோட அக்கௌண்ட்லேயே போஸ்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம யார்கிட்டடா கடனை வாங்கணும் அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்கா. அதுக்கப்புறம் உடனே பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவன் வந்து அட்டென்ட் பண்ணுறான். இவன் வந்து ஒரு சூதாடி போல, இவன் இருக்கிற எல்லா இடத்துலையும் கடனை வாங்கி சூதாடிக்கிட்டு இருப்பான் போல. இவளோட வீட்டையுமே இப்போ வச்சுட்டான். அந்த வீடுமே மூழ்கி போச்சு. அவனால வின் பண்ண முடியல. இவளுக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி செம்மையா ஆத்திரம் தான் வருது. இப்போதைக்கு என்னால் காசெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது, அதனால அவங்க கிட்ட நீயே டைம் கேளு, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபோனை வை, நான் முக்கியமான கேம்ல இருக்கேன் அப்படின்னு கட் பண்ணிடுறான். இங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்களோட கம்பெனி பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த பார்ட்டியில இருக்கும்போது ஹீரோயினுக்கு சடனா வாமிட் வர மாதிரி இருக்கு. அதனால அவ மட்டும் ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி வந்து வாமிட் எடுத்துட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை நம்ம பிரெக்னெண்டா இருப்போமோன்னு சொல்லிட்டு எதுக்கு லேட் பண்ணணும், உடனே டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டெலிவரி கேட்டிருக்கா. ஆன்லைன்ல புக் பண்ணி உடனே பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட வந்து டெலிவரி பண்ண சொல்லி அந்த டெலிவரி பாயா வர்றது வேற யாரும் இல்லை, நம்மளோட குவின் தான். ஹீரோயினை பார்த்த உடனே என்னது நீ முழுகாமாயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். கழுத்துலயே ஒண்ணு வச்சு ஹீரோயினை மயக்க அடைய வச்சிடறான். அப்படியே ஹீரோயினை கிட்னாப்பும் பண்ணிடுறான். இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு எங்க அப்படின்னு தேட சொல்லும் போது ஹோட்டல்ல எங்கேயுமே இல்ல ஹீரோயின் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சூருக்கா இல்லையா, அவளுமே இப்ப டெலிவரி வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவன் குன் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு அவனோட ரூம்க்கு போறான். அதை பார்த்துட்டு பின்னாடியே இவளும் ஃபாலோ பண்ணி போறா. இவன் காஜி பிடிச்சவன் ஹீரோயினை ரேப் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் வந்துட்டு இவ சூ இருக்கா இல்லையா, அவ ரூம்குள்ள வந்துடுறா. நீ எதுக்காகடி இங்க வந்த, மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்லி கத்துறான். அடே எதனா பிரோஜனமா பண்றதுக்கு உனக்கு தொப்பு இருக்கா, அவ உன் கையில கிடைச்சிருக்கானா நீ என்ன பண்ணணும், அவளை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு தான் பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி காஜி பிடிச்சி போய் அழைச்சிக்கிட்டு இருக்க. அவளை கிட்னாப் பண்ணிட்டேன், எனக்கு இத்தனை கவுடி பணம் வேணும்னு சொல்லி அவன் புருஷன்கிட்ட கேளு, அவன் கண்டிப்பா எவ்வளவு வேணாலும் தருவான் அப்படின்னு சொல்லி இவ ரூட்டையே மாத்துறா. எப்பவுமே ஹீரோ வந்து ஹீரோயினோட நெக்லஸ்ல ஒரு ஜிபிஎஸ் வச்சிருப்பான் போல, அதனால அவன் கண்டுபிடிச்சு கரெக்டா வந்துடுறான். நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லும் போது நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது இல்லையா, நீ கிட்ட வந்தனா கண்டிப்பா இவளை குத்தி கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு பணம் தானே வேணும், உனக்கு பணம் எவ்வளவு வேணுமோ நான் அனுப்புறேன், அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே போன்ல காசு அனுப்பி விட்டுறான். காசு அனுப்பிட்டு போலீஸை கூப்பிட்டு பிடிச்சு கொடுத்துருவேன், அதனால எனக்கு உன்னோட கார் வேணும், உன் காரை எடுத்துக்கிட்டு நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன் இவளை கூட்டிட்டு, அதுக்கப்புறம் தான் இவளை நான் இறக்கி விடுவேன் பாதியில அப்படின்னு சொல்றான். பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் கண் முழிச்சிடறான். டேய் நீ முட்டாளா இருந்த அப்படின்னு மட்டும்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பெரிய கிரிமினலாகவே ஆயிட்ட, என்னையும் நீ கொலை பண்ணுற அளவுக்கு ஆயிட்டல, எதனாலடா, நான் உன்னை காதலிச்சனே அதுக்காகவா இதெல்லாம் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்குறா. ஐயோ செல்லம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஏண்டா எப்படா நீ என்னை லவ் பண்ண, நான் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தானே லவ் பண்ணேன், அது உண்மையான காதலாக இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறியா, உன்னோட காதல் உண்மையான காதலே கிடையாது, உன்னோட காதல் வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி டைம்க்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். உன்னை உண்மையாக காதலிச்சதை தவிர உனக்கு நான் எந்த பாவமும் பண்ணலை, அதுக்காக தான் என்னோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நீ நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கா. அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவன் அப்படியே டைவர்ட் ஆகும்போது இவன் என்ன பண்ணனா டக்குன்னு கையை பிடிச்சி அவன் கையை முறிச்சு விட்டுறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வரும்போதே போலீஸோட தான் வந்திருப்பான். அவங்க வந்து இவங்களை பிடிச்சிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வரானா, ஆனா மறுபடியும் ஹீரோயினுக்கு வாமிட் தான் வருது. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்து இருக்கிற எல்லா ஸ்கேன் எடுங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க அப்படின்னு இவன் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். டாக்டரே கடுப்பாயிடுறாரு. யோ இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நீ மட்டும் சும்மா இருந்ததுன்னா இதெல்லாம் நடந்திருக்காது, உன் பொண்டாட்டியோட நிலைமைக்கு காரணமே நீ தான் அப்படின்னும் போது என்னது நானா, நான் என்ன பண்ணேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா உன் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கா, அதுக்கு நீ தான் காரணமா இருக்க முடியும், வேற யாரா இருக்க முடியும் அப்படின்னு கிண்டல் பண்றாரு. உண்மையாவே நம்ம பிரெக்னெண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்குறான். ஆமா அந்த டவுட்டுக்கு தான் நான் வந்துட்டு கிட்ட வாங்கறதுக்காக ஆர்டர் பண்ணேன், அவன் வந்து நின்னான், என்ன பண்றது, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல, சாரி அப்படின்னு சொல்றா. பயங்கர சந்தோஷமாயிடுது ஹீரோக்கு. அதோட அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க இல்லையா. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் குழந்தையே பிறந்துடுது. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எல்லாருக்கும் குழந்தைய காட்டி வெல்கம் பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப குன் கிட்ட இருந்து ஒரு வீடியோ மெசேஜ் வருது. அவன் ஜெயில இருக்கான், ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் பெரிய முட்டாளாயிட்டேன், உண்மையா இங்க தனியா இருக்கும் போது தான் அது எல்லாமே தெரியுது, நான் எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல, அந்த குழந்தையோட பர்த்டேல இருந்து நானும் எல்லாரையும் வெல்கம் பண்ணியிருக்கணும், சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கணும், ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கையில் விலங்கு மாட்டிக்கிட்டு,
ஆனால் அங்கிள் ஆண்டி உங்கள் 2 பேருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் அழவே ஆரம்பிச்சிடறா. எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது இது சந்தோஷமான கண்ணீர் தான், அவனும் திருந்திட்டான், எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதோடைய ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. லைஃப் பார்ட்னரில் மட்டும் இவங்களை விட அவங்க பெட்டர், அவங்கள விட இவங்க பெட்டர்னு நம்ம பார்த்துக்கிட்டு போனால் பார்த்துக்கிட்டே போக வேண்டியது தானே தவிர லைஃப் யாருக்கும் செட்டிலே ஆகாது. ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.